அண்ணே, வாமா உட்காரு. சாப்பிட்டியா அண்ணே? ம் சாப்பிட்டேன். மேனகா அவ்வளோ சாப்பிட்டுருப்பா. என்னண்ணே இப்படி பேசுற? எங்கண்ணே அவளை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஏமா பார்க்க வரணும்னு மட்டும் தோணுது, பக்கத்துல வச்சுக்கணும்னு தோணலையம்மா உனக்கு? ம் கோகிலா, அவ என்கிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? வந்த அம்மா வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையே மாமான்னு. அண்ணே, உன் தங்கச்சி நிலைமை தான் உனக்கு தெரியும்ல, சுமக்கணும்ல. ஆ. ஆனா அவ சுமந்துட்டாமா. என்னென்ன சொல்ற? வாழ போன இடத்துல வாழ்ந்துட்டா. வாழ வேண்டிய ஒரு உயிரை உருவாக்கிட்டாமா. அண்ணே, ஏன் பொண்ணானே இப்படி? என் மருமக அப்படி. இது கேவலம் இல்லையா நமக்கு? இதுல கேவலப்பட என்னமா இருக்கு? வாழ்க்கையினுடைய அடுத்த படியே இன்னொரு வாழ்க்கை வாழ்றது தானே. நீ அவளுக்கு அம்மா, அவ இன்னைக்கு அம்மா. அவ அம்மாவானது சாதாரணமானது இல்லைன்னு சும்மாவே ஒருத்தி அம்மாவாக கூடாது. அவ சும்மா அம்மா ஆகலம்மா, சுமந்துதான் அம்மாவா இருக்கா. அண்ணே, நீ என்னென்ன சொல்ற? சும்மா சொல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். கஷ்டமா இருக்கு என்ன? நான் பெத்த பொண்ணா இப்படி ஆயிட்டா? என்னம்மா பண்றது? காலத்துடைய கோலம். கண்டிக்க முடியாத வயசு, கண்டிக்க முடியாத வாழ்க்கை, எல்லாத்தையும் நாம தாமா சந்திச்சாகணும். அண்ணே, நீ காப்பாத்துவேன்னு தானே நான் உங்ககிட்ட விட்டுட்டு போனேன். விட்டுட்டு போனதெல்லாம் சரி, அவ இப்ப விட்டுட்டு போயிட்டாளே. எப்படின்னு எப்படின்னு இப்படி நடந்துச்சு? எனக்கே தெரியாதுமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்புறம் எப்படி? ஸ்னேகா ஏதோ கூப்பிட்டு கண்டிச்சிருக்கா. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மனஸ்தாபத்துல அவ கிளம்பி போயிட்டா. கூப்பிடுன அவள, ஸ்னேகாவை கூப்பிடுன. ஸ்னேகா, ஸ்னேகா, இங்க வரேன்ப்பா. நான் என்னம்மா பண்றது? ஒரு பக்கம் மருமக, ஒரு பக்கம் மக. நான் என்ன பண்றது சொல்லு. அத்தை, வாங்க அத்தை. என்னடி அத்தை? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? என்ன என்னத்தை இப்படி கேக்குறீங்களா? என்ன அத்தை? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியடி. அத்தை, வாழ வேண்டியவளுக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கல, அடிச்சு உங்க பொண்ண நீங்க வளர்த்திருக்கணும். வளர்த்திருந்தா அவ சரியானவளா வளர்ந்திருப்பா. ஆனா
நீங்க அப்படி வளர்க்கலையே. வளர்க்க தெரியாம விட்டுட்டீங்க. அதனாலதான் வளர்ந்தவ இப்படி வளர்ந்துட்டா. என்ன அடிச்சிட்டீங்கல்ல அத்தை? ஏய், நான் உன்னை அடிக்கணும்னு அடிக்கல. என் நெஞ்சில வலி, அந்த வலியோட சுமையோட வேதனை அது எனக்கு தான் தெரியும். பெத்தவளுக்கு தாண்டி தெரியும். பாவம், பெத்தவளுக்கு புள்ளைய வளர்க்க தெரியலையே. உங்க பொண்ணு சொல்லிட்டு போனா, அடிச்சவ வீட்டுக்கு இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு. அதே மாதிரி என்ன அடிச்ச நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. அண்ணே, போறேன் அண்ணே. இவ்ளோ பேச்சு பேசிட்டா இதுக்காக வண்ண கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்தோம். அத்தைங்கிற மரியாதை கூட இல்லையே. என் வயசு என்ன? என் வயசுக்கு இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையா? போதும், வரமாட்டேன். போதும்ன. ஆமாடி, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். போதுமா? நான் பாத்துக்கிறேன். போங்க வெளியே. அவுட். உறவுகளை அறுத்துடக்கூடாதுமா. அப்பா, அறுக்கிறதுக்கு அது பட்டம் இல்லப்பா. உறவுங்கிறது பாடம். இன்னும் சொல்ல போனா அது ஒரு பாலம். பாலம் சரியா இல்லைன்னா சரி பண்ணித்தாப்பா ஆகணும். சரி பண்ணியிருக்கேன். சரியா வருதுன்னு பாப்போம். ஹலோ மிஸ்டர் மலை, ஐ எம் சாரி. திருமலை, வாங்க ப்ளீஸ் கம்.
ஆ. ஆ, ஆ. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கிரிமினல் லாயர் சத்யமூர்த்தி? எனக்கு என்ன குறை? கோர்ட்டு, கேஸு, சொந்த கம்பெனி, ஆ, சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல். அப்புறம் என்ன? நீங்க எப்படி இருக்கீங்க திருமலை? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஆ, என்ன சொல்றீங்க திருமலை? நீங்க பெருமையா சொன்னீங்களே, சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல்னு. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடக்குதா? திருட்டு நடக்குதுங்க. ஓஹோ, அப்படியா? ம். ஒரு அட்வொகேட் வருவார்னு எதிர்பார்த்தேன். அத நீங்க தான் எனக்கு தெரியாது. யார் வந்தா என்ன? விஷயம் உண்மையா பொய்யா? இப்போ என்ன தெரியணும் உங்களுக்கு திருமலை? உண்மை தெரியணும். உங்க ஹாஸ்பிட்டல்ல காவியான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்களா? ஆமா, அவ என் எடுபடி. அப்படியா? எடுபுடியா? அவளால தான் இப்போ உங்களுக்கு கெடுபுடியே. என்ன சொல்றீங்க நீங்க? சத்யமூர்த்தி, வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்ச்சி, எவ்வளவோ வஞ்சனைகள், எவ்வளவோ துரோகம், ஏமாற்றம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தவர் தான் நீங்க. எனக்கு தெரியும். உங்க வரலாறே எனக்கு தெரியும். ஊர்ல இருந்து ஓடி வந்தது, வேற ஒருத்தரை பார்த்து ஒர்க் பண்ணது, அவர் உங்களை பிழைக்க வச்சது, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க வளர்ந்தது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் நீங்க அட்வொகேட். ஞாபகம் இருக்கா? பழைய கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துருக்க மாட்டீங்களே. கஞ்சி குடிச்ச காலமெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறதெல்லாம் பெருமையா பேசுறீங்க. உங்க மகனா அந்த அருண், அவன் மேலதான் கம்ப்ளைண்டே. கேஸை எடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுத்துறவா? எடுத்து நடத்திடவா? நடத்திட்டா நீங்க, உங்க மகன், உங்க குடும்பம் மொத்தமா உள்ள போயிடுவீங்க. அப்புறம் உங்க ஹாஸ்பிட்டலே தரமட்டம் ஆயிடும். இதெல்லாம் சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம இருக்காது, தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றீங்க? திருமலை, சட்ட புத்தகங்கிறது ஒண்ணுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான். அத படிச்சதுல சில பேர் சிவில் லாயரா இருக்கான், சில பேர் கிரிமினல் லாயரா இருக்கான். எப்படி? ஒரே சட்ட புத்தகம் தானே, எப்படி ஆகுறாங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் கிரிமினல் லாயர். அதே சட்ட புத்தகத்தை படிச்ச கிரிமினல் லாயர். ஆனா இவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ள எப்படி வந்துச்சு? கிரிமினல், கிரிமினல் மைண்ட். என்ன பத்தி சொன்னீங்களே, இன்னொரு தடவை சொல்லணுமா? ம்ஹும்.
உங்களை பத்தி சொல்லலாமா? ஆ? உங்களுக்கு ஆரம்பகால படிப்பே குழப்பம். நீங்க படிச்சது எப்படி தெரியுமா? உங்க ஜாதி வேற, ஆனா உங்க சர்டிபிகேட்ல போட்ட ஜாதி வேற. தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் திருமலை, தெரிஞ்சுக்கங்க. இந்த சத்தியமூர்த்தி சென்னைக்கு வந்ததிலிருந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டான். எல்லார் பத்தியும் அவனுக்கு தெரியும். உங்களையும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். என்ன பத்தி நீங்க பேசுனீங்க. உங்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா நீங்க பிராக்டிஸே பண்ண முடியாது. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ப்ளீஸ் போங்க சார். போங்க சார். போங்க தம்பி. ஆனா ஒரு விஷயம் திருமலை, என் ஃபைலை நீங்க கையில எடுக்காத வரைக்கும் நான் உங்க ஃபைல கை வைக்க மாட்டேன். அந்த நேர்மை என்கிட்ட இருக்கு. சரியா? போங்க போங்க சார். சத்தியமூர்த்திடா, சத்தியமூர்த்தி. எந்த தப்பு பண்ணாலும் ஜெயிக்காம விட மாட்டான்.